வணக்கம் மக்களே! சரி மேலே ஒரு சால் ஃபுல்லா வந்து நம்ப ஓட்டிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். கிளைமேட்லாம் சும்மா பர்ஃபெக்ட்டா இருக்குது. நம்ம ரொட்டேட்டர் விட்டு மேலே வந்து அவரைக்கா போட்டுருந்தோம்ல, அது ஒரு 2 சாலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ வந்து ஒரு சாலும் ஓட்டியிருந்தோம். ஓரம் போரலாம் சரி இப்போ செதுக்கிட்டு இருக்குமா, சரி இந்த மாரி டைமில செதுக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, ஓரம் போரம் நல்லா வந்து அழுத்தி ஓட்டுனோம் அப்புட்னா, இந்த அருவங்கட்டையெல்லாம் தூக்கிடும்னு சொல்லிட்டு, பவர் டில்லர் கீழ இருந்துச்சு. அப்புறம்லாம் மூடி வச்சிருந்தோம். அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் வண்டிய ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓரம் போரலாம் ஓட்டி விட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்த ஓரம்லாம் ஃபுல்லா ஓட்டாம இருந்துச்சு. அது ஃபுல்லா ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணோனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எதுவுமே ரேஸ்க்கு எதுவும் கொடுக்காம ஐடியல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 30 செகண்டாச்சும் ஓட விடுங்க. ஓட விட்டுட்டு செகண்ட் கியர் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, மெதுவா பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். டயர் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்து வேலை இழுத்து பிடிக்கும். இன்னும் வண்டி தூக்கியே போட்டு அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரி அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து, அப்படியே பார்த்தீங்கன்னா காடெல்லாம் சும்மா கரமா தான் இருக்குது. அப்படிங்கக்குள்ள நம்ப அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் போட்டு, ரேஸ் வந்து எதுவுமே வைக்காம வண்டிய வந்து லைட்டா கிளட்ச் மட்டும் பிடிச்சோம்னா, அது பாட்டுக்கு வண்டி மெதுவா போயிரும். மேலே கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து சைடு தென்னை மரத்தோரம்லாம் சுத்தமா ஈரம் இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எருவுலாம் ஃபுல்லா வந்து பாசா, அருவங்கட்டுன்னு அதிகமா இருந்துச்சு. அந்த ஓரம் மட்டும் 2 ரவுண்ட் நல்லா ஃபுல்லா ஆழமா அடிச்சு ஃபுல்லா 2 பிளேடு கழட்டிவிட்டு புல்லெல்லாம் ஃபுல்லா எடுத்தோம். இந்த வாரம் சுத்தமா பார்த்தீங்கன்னா, வந்து தண்ணி ஈரமே இல்ல. சரி வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு, அங்கே வந்து ஓஸில் 2 போட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துவிட்டோம் அப்படின்னா, போர்லேருந்து அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாய ஆரம்பிச்சிடும். அப்படியே தென்னை மரத்துக்கும் தண்ணி போயிரும். அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டு விட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஒரு வழியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு ஓரம் ஃபுல்லா ஓட்டினோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாய்க்காலும் சுத்தமாயிரும், எல்லாம் சுத்தமாயிரும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வந்துருச்சு. பாதி ஒன்றா வந்து ஓசிட்டுச்சு. அப்புறம் மீதிலாம் ஓசட்டல. அப்புறம் மடக்கோஸ்லாம் போட்டு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஓரளவு தண்ணி போட்டுட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த நாளே வரப்புலாம் ஃபுல்லா செதுக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்புலாம் ஃபுல்லா வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதான் வந்து கடைசி சைடு 3 பக்கமும் வெட்டி முடிச்சாச்சு. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வரப்புலாம் வெட்டி புல்லு ஒட்ட போட்டிருந்தோம். திருப்பி அன்னைக்கு வரப்பு வெட்டின அடுத்த நாள் நைட்டு அன்னைக்கு நைட்டே கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மழை வந்துட்டு போயிடுச்சு. திருப்பி அடுத்த நாள் மழை, அடுத்த நாள் மழைன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இந்த மாதிரி போயிடுச்சு. அதனால அப்படியே பாருங்க பாஸா பாருங்க எந்த அளவுக்கு ஏற ஆரம்பிச்சு, அது இதுன்னு சும்மா ஓட்டி போட்டு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலாவும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். நல்லா பாஸாவுக்கு குஷியாகவும் எல்லாம் வந்துருச்சுங்க. சரி இன்னைக்கு கரெக்டாக கொஞ்சம் பதங்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் ஈரமாக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே விட்டுட்டா மழையில மாட்டிப்போன்னு சொல்லிட்டு சோளம் நனைச்சிடலான்னு சொல்லிட்டு பவர் டில்லரில் பிளேட்லாம் கழட்டி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாதி மட்டும் இங்கே எடுத்துகிட்டு ஒரு 15 கால் வர அளவுக்கு சோளம் வரைச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பவர் டில்லரில் பிளேடு கரெக்ட் பண்ணி ஓட்டிடலான்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ஒரு 10 கிலோ சோளம் எடுத்து வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த நேருக்கு தான் வந்து ஃபுல்லாக ஓட்டி வரைக்க போகிறோம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டோம். வந்து உழவுலாம் கரெக்டாக இருக்கா, ஏதோ பிரச்சனையான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சோளம் விரைச்சி அப்படியே ஒரே சால் நம்ம ரொட்டாட்டர் ஓட்டிட்டு இருந்தோம்ல, அதிலே விரைச்சி விட்டு அப்புறமே தான் ஓட்டினோம். ஓட்டி ஃபுல்லாக பாருங்க எடுத்துட்டோம். ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓஸ் ஃபுல்லாக வந்து இழுக்கணும். ஓஸ் இழுத்து அப்புறம் எப்படி முளைச்சிருக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா வச்சுருங்க. திருப்பி நம்ம சோளம் விரைச்ச அன்னைக்கு நைட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 வலை மழை. சரியான காற்று அடித்து தூக்குது அட்டை கிட்டலாம். அப்படியே பாருங்கள் காட்டில் தண்ணி எந்த அளவுக்கு நிற்குது. இந்த அளவுக்கு நிற்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு மழை பெஞ்சு நீங்களே பாருங்கள். மழை இன்னும் கூட கிட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சு.